ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஏடிஎம்மில் நியூ கார்டு பின் வந்து எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வந்து இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஏடிஎம் கார்டு போட்டுட்டு உடனே செலக்ட் யுவர் லாங்குவேஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யுவர் ட்ரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் கைண்ட்லி வெயிட் ஃபார் த நியூ செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் உங்கள் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்துடும். அப்புறமா வந்து நீங்கள் கார்டு எடுத்துகிட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணிவிட்டு கார்டை நீங்கள் வந்து அதுக்குள்ளே எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிவிட்ட உடனே திருப்பி நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் யுவர் லாங்குவேஜ் கேட்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு என்டர் ஏடிஎம் பின் அப்படி 3 ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரேட் ஓடிபி, என்டர் ஓடிபியை நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது ஜென்ரேட் ஓடிபி, செகண்ட் நீங்கள் கொடுக்குறது என்டர் ஓடிபி. ஸோ என்டர் ஓடிபி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஏடிஎம் பின் அப்படி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏடிஎம் கார்டில் இப்படி தான் வந்து பின் வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லைக் இந்த மாதிரி தான், ஒன்லி 2 ஆப்ஷன் தான், ஜென்ரேட் ஓடிபி அண்ட் என்டர் ஓடிபி. இவ்வளோ தாங்க, 2 ஈஸியான வழியை வச்சு நீங்கள் வந்து நம்ம ஓடிபி பின் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பண்ணணும். ஸோ லைக் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ கிரேட் டே டு ஆல். See you at the next video. Until bye bye. Hit the like button and subscribe button for more update.